Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டீ போடுற டைமே போதுமானது. ஆனால் ரொம்ப வெரைட்டியும் கூட. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு நமக்கு மெயினாக தேவை நம்மளோட பாலக்கீரை தான். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் குட்டி குட்டியாக இலைகளும் இருக்கும், கொஞ்சம் பெரிய இலையும் இருக்கும். நம்ம ஸ்நாக்குக்கு கொஞ்சம் பெரிய இலை தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் பெரிய இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதோடய தண்டு பகுதி கீழே வரைக்கும் நமக்கு நிறையவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு ஹாஃப் மட்டும் நமக்கு போதும். இப்போ நம்மளுக்கு தேவையான இலைகளெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதையே நம்ம 2 இல்லைன்னா ஒரு 3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பாலக்கீரையோட இலையினால அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இலைய தண்டு பகுதியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அலசி எடுக்கும்போது அது கிழியாமல் அது கிராக் ஆகாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதையே எடுத்ததுக்கப்புறம் அலசினதுக்கப்புறம் அதே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். இதுக்குன்னே நமக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அதே மாதிரி மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை நமக்கு தேவை. இப்போது உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள், ஹெல்த்தி, வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கொத்தமல்லி தழையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம வேறு தட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். அங்கே பாருங்க அது சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போது ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திட்டேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தி 1/2 ஸ்பூன் வரமிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு. இப்போ இதையே சேர்த்தி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு எல்லாம் ஒன்றுக்கொன்றா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் பிடிக்குன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருக்கலாம், நம்மளோட ஆயில் நல்லா சூடாகி வந்திருக்கு. இப்போது நம்மளோட அந்த மிக்ஸுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கீரையோட இலை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம மெதுவாக இப்படி போட்டு விட்டுடலாம். டக்குன்னு போட்டு எடுக்க வேண்டாம், நீங்கள் டைம் எடுத்தே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நான் சொன்னேன், அதை கொஞ்சம் உடையாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அழுத்தினா அது கொஞ்சம் உடஞ்சி நமக்கு வந்துடும், கையோடவே வந்துடும். அதனால தான் இப்போ ஃபுல்லாக 2 சைடுமே ஃபுல்லாக மாவு அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயில் நல்லா கொதிச்சிருக்கணும். இது போடும்போது நல்லா கொதிச்சிருக்கணும் நம்மளோட ஆயில். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒன்று நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி வேறு ஒன்று இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு கடாயி எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் இதே போட்டு விட்டுடலாம். எல்லாம் ஒன்றுக்கொன்றா ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகாமல் மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்று ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதையே போட்டாச்சு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. இது டக்குன்னு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும். ஆனால் போட்ட உடனே நீங்கள் திருப்பி போட வேண்டாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷமே நல்லாவே கிறிஸ்பியாக நமக்கு ஃப்ரையாக நமக்கு வந்துடும். பாருங்கள், இது இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா கீரையுமே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்லை, சாப்பிட்டதில்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நம்மளோட கிறிஸ்பியான நம்மளோட பாலக்கீரை பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. நம்ம எப்போவுமே வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் கூட நீங்கள் இது இப்படியே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி தான் நான் கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழையெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த வெங்காயத்தை தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலால் கொஞ்சம் தக்காளி தூவி விட்டுடலாம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுடலாம். காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் எடுத்திருக்கேன்.
அதையும் தூவி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி பொடி எடுத்து அதையும் தூவி விட போகிறோம். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது நீங்கள் சேர்த்திக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லையுமே சாட் மசாலா இருக்காது. இட்லி பொடினா எல்லார் வீட்லையுமே இருக்கும். அதனால தான் ஞானிது மேலால் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது இதிலே நான் வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வேணுங்கிறது கிடையாது. இது மேலே மிக்சர் சேர்த்திடலாம், நம்ம வேர்க்கடலை சேர்த்துடலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியும் கிறிஸ்பியான நம்மளோட பாலக்கீரை பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இப்போ இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இதை அப்படியே மடித்து அப்படியே கடித்து சாப்பிட வேண்டியதாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் வெரைட்டியான ரெசிபியும் ஆகிட்டு வரேன். டாடா, பாய்.